மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் புனிஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் இன்ட்ரோ வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. அதாவது எங்கள் வீட்டோட ஃபுல் ஹவுஸ் டூர் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ, ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் வீடியோ. ஸோ வாங்க வீடியோ. இதுதான் வந்து உள்ள மெயின் என்ட்ரன்ஸு. வெளியிலேருந்து நம்ம உள்ளே போகிற அந்த அவுட் ஏரியா. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கிங் டைல்ஸ், அந்த ஸ்டோன்ஸ் மாதிரி போட்டிருக்கோம் முன்னாடி நீட் அந்த லுக்குக்காக. ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாமே ஃப்ளாரல் டிசைன் மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஃப்ளவரை கட் பண்ணி வச்ச மாதிரி ஃப்ளாரல் டிசைன்ஸ் மாதிரி இருக்கும். இன்னும் அதுக்கும் வந்து பெயிண்ட் அடிக்கணும், ஃப்ளோர் பெயிண்ட்டு. அண்ட் தென் அதே டிசைன் தான் மேலேயுமே இருக்கும். மேலே வந்து குட்டி பூவை கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். ஃபுல்லாமே டைல்ஸ் போட்டிருப்போம் டில் ஹியர் டு எண்ட். ஸோ முன்னாடி வந்து ரெஸ்டிங் ஏரியா மாதிரி ஃப்ரண்ட்டில் இருந்தால் நம்ம ஏதாச்சும் ஃபேமிலியாக உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் நைட் டைம்ஸ் அந்த மாதிரி. ஸோ இங்கேருந்து நேராக நம்மளோட ஹால் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியும் அந்த பூவோட கட்டிங் மாதிரி தான். ஸோ இது வந்து உள்ள ஹால் என்ட்ரன்ஸு. என்ட்ரான உடனே உள்ளே வந்து ஒரு பெரிய ஷோகேஸ் மாதிரி இருக்கும். எங்கள் ஃபோட்டோஸ், ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டிவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கீழே எல்லாம் வந்து ஸ்லிப்பர் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே வந்து சில திங்ஸ் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி ரேக்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஃபுல்லாக வந்து ஷோகேஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். அண்ட் அதே மாதிரி இந்த சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா சோஃபா போட்டிருக்கு, ஊஞ்சல் மாட்டியிருக்கு. அண்ட் இது வந்து சோஃபா, சிங்கிள் சோஃபா தான். இனி வந்து ஆர்டர் போட்டிருக்கு கார்னர் சோஃபாக்காக. அண்ட் மேலே வந்து ஸ்டேர்கேஸ், மேலே மாடிக்கு போகிறதுக்காக இந்த ஸ்டேர்கேஸ் போட்டிருக்கோம். ஸ்டேர்கேஸ் எல்லாமே ஸ்டீலில் பண்ணது, இரும்பில் பண்ணது. அண்ட் அப்படியே போகிறப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட் ரூமாக வந்து அம்மாவும் அப்பாவோட ரூம் தான் இருக்கும். உள்ளே வந்து என்ட்ராகிறப்போ ஸோ உள்ளே வந்து நல்லா பெரிய நீட்டாக இருக்கும். சைட்ஸில் வந்து லாக்கர்ஸ் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் லாக்கர்ஸ் இருக்கும். சென்டரில் ஒரு பீரோ, அந்த சைடு ஒரு லாக்கர் இருக்கும். பெட் வந்து இந்த பக்கமாக ரைட் சைட் பக்கமாக போட்டிருப்பாங்க. மேலே ஃபுல்லாக வந்து இன்னும் ஒர்க் இருக்குது, லைட்டிங் ஒர்க்ஸ்க்காக அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கு. கபோர்ட் ஒர்க்ஸ் போடணும், கபோர்டுக்காக இன்னொரு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்காக இதுதான் ரூமோட ஃபுல் ஓவர் வியூ. ஸோ பெட்டு வந்து ஃப்ளோர் பெட் மாதிரி தான் போட்டிருக்காங்க, ரொம்ப ஹைட்டாக ஒன்றும் போடலை. அண்ட் தென் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து இந்த சைடு, அதே ரைட் சைடில் கொஞ்சம் பேக் சைடில் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வெளியே போயிட்டோம், இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக மினி ஹால்குள்ளே என்டர் ஆகிறோம். ஸோ இந்த மினி ஹாலில் பார்த்திங்கன்னா லைக் ஸ்டடி ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஒரு டைனிங் ஹாலாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி. ஏன்னா இங்கே வந்து பிரிண்டர் வந்து இருக்குது எனக்கு ஸ்கூல் யூஸுக்காக. அண்ட் தென் எங்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்கும். அதே டைமில் நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற பெயிண்ட் பொருட்கள், அந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு பெரிய மிரர் வந்து வச்சுருக்கோம் ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. இந்த சைடு அப்படியே ஒரு பெரிய ஜன்னல் இருக்கும். இந்த பெரிய ஜன்னல் வழியாக நம்ம வந்து டேரெக்டாக வெளியில் பார்த்துக்கலாம் யாராச்சும் வராங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ நல்ல 3 டோர்ஸ் வச்சு ஜன்னல் மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பாக்ஸில் வந்து ஃபுல்லாக டூல்ஸாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். இல்லை டூல்ஸ் நம்ம தேடினோன்னா ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இந்த மினி ஹாலோட கனெக்ட் ஆனது தான் என்னோடய ரூமோட என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் ஸ்ட்ரைட்டாக பாத்ரூம் நேராகவே இருக்கும். ஸோ வந்து அதே லெஃப்ட் சைடில் வந்து பெட்டு போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் ஷெல்ஃப்ஸ் வந்து என்னோடய ரூமை பொறுத்த வரைக்கும் நிறைய ஷெல்ஃப்ஸ் இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது ஒரு செட் ஆஃப் ஷெல்ஃப் தான், மீதி எல்லாமே மம்மி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கேருந்து வந்து எனக்கு வந்து அந்த சைடில் ஒரு விண்டோ இருக்குது, அது வந்து என்னோடய ஸ்டடி டேபிள். என் பெட்டை தாண்டி தான் நம்ம ஸ்டடி டேபிளுக்கு போகணும். அண்ட் இது பார்த்திங்கன்னா என் ரூம்லேருந்து இந்த மினி ஹாலோட ஓவர் வியூ. ஸோ நல்லா ஸ்பேஷியஸான இடம். நிறைய கெஸ்ட் வந்தால் கூட நம்ம இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கூட நம்ம எல்லோரும் சேர்ந்து தூங்கிக்கலாம், அந்த மாதிரி ஒரு நிறைய பெரிய பிளேஸ். இது வந்து கிச்சனோட என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு ரைட் சைடில் வந்து ஒரு பெட்டு போட்டிருப்போம். ஏன்னா சம்மர் டைம்ஸில் இந்த இடத்துல தூங்குறப்போ நல்ல ஜில்லுன்னு இருக்கும். நிறைய கபோர்ட்ஸ் வேறு இங்கே போட்டிருப்போம், நல்லா வந்து க்ளோஷராக இருக்கும் ஸோ நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது. மேலே எல்லாமே வந்து கபோர்ட்ஸ் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. இனி நம்ம வந்து டோர் மட்டும் மாட்டணும்.
ஸோ ஃப்ரிட்ஜ் இந்த பக்கம் இருக்குது. இது வந்து கிச்சனில் அடுக்கி வச்சுருக்க நிறைய பொருட்கள். இதெல்லாம் ஒரு சிங்கிள் ஷெல்ஃபை அப்படியே நேராக நிற்க வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இது வந்து தனித்தனியாக பார்ட்டாக கிடையாது. ஒரு நிறைய பெரிய ஷெல்ஃபை அப்படி தூக்கி வச்சுருக்காங்க. ஸோ பிளேட் ஸ்டாண்டு, சிங்க்கு, ஸ்டவ் இது மேலே வரைக்கும் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து மேலே வரைக்கும் ஏறி ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த ஆயில் இதெல்லாம். ஸோ இங்கேயுமே ஒரு ஷெல்ஃப் இருக்கும், ஒரு சின்ன ஷெல்ஃபு. அதில் வந்து குக்கர்ஸ், ஹாட் கேஸ் அதெல்லாம் வச்சுருப்போம். மேலே வந்து க்ராக்கரி ஐட்டம்ஸ் அவ்வளோதான். ஸோ இது வந்து கிச்சனோட ஓவர் வியூ. நல்லா இருக்கும், பெரிய நீளமான கிச்சன். அண்ட் இந்த வழியாக நம்ம இன்னொரு ரூமுக்கு போகிறோம் அப்படின்னா இது வந்து ஸ்டோர் ரூமில் வந்துட்டு இந்த அரிசி பருப்பு அதெல்லாம் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. ரொம்ப திங்ஸ் இருக்காது. அப்புறம் வந்து ஒரு 3 பீரோ இருக்கும். என்னோடய பீரோ, அம்மாவோட 2 பீரோ, அவ்வளோதான் இருக்கும். மற்றபடி இந்த ரூம் எப்பயுமே க்ளீனாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது வந்து கிச்சன். இந்த கிச்சன்லேருந்து இப்போ நம்ம வெளியே போனோன்னா மினி ஹாலுக்கு கனெக்டடாக இருக்கிறது தான் என்னோடய ரூம். ஸோ இப்போ என்னோடய ரூமை தாண்டி நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா நமக்கு ஹால் இருக்கும். ஹால்லேருந்து நம்ம கனெக்டடாக இருக்குது அம்மாவும் அப்பாவோட ரூமும். ஸோ எல்லாத்துலேயுமே ஸ்க்ரீன்ஸ் வந்து நம்ம வந்து செஸ் மார்க்கெட் மாதிரி ஸ்க்ரீன்ஸ் மாட்டுறதுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு வெளியில் ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம் விண்டோவிலேருந்து. ஸோ விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியில் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். சூப்பர் க்ரீன், ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட், சைலண்ட்டாக இருக்கும், நோ பொல்யூஷன், ஃபுல்லாக வந்து இயற்கையான காற்று. எவ்வளோ பிளான்ஸ் பாருங்கள். தென்னை மரம்லாம் அவ்வளோ வச்சுருக்கோம். நியர்லி 10 to 15 இருக்கும் உள்ள. ஸோ இது வந்து மாடி கேட் போட்டிருக்கோம். ஏன்னா மேலே வந்து அண்ணனுக்கு ரூம் கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண் செங்கல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அண்ணாக்கு ரூம் கட்டுறதுக்காக. ஸோ இங்கேயுமே சோஃபா போட்டு நாங்கள் மேலே வந்து உட்காருவோம். நைட் டைம்லாம் நல்லா சில்லுன்னு இருக்கும். ஸோ இது வந்து மேலேருந்து கீழேக்கான ஓவர் வியூ. ஸோ ஃபுல்லாமே வந்து பிளான்ஸ் வச்சுருக்கோம். செக்யூரிட்டிஸ்க்கு பதிலாக நாங்கள் வந்து டாக்ஸ் வச்சுருக்கோம். நியர்லி ஒரு 5 to 6 டாக்ஸ் இருக்கும். ஸோ ஃபுல்லாக க்ரீனிஷான ஒரு இடம், சூப்பர் என்விரான்மெண்ட், சைலண்ட்டான ஒரு பிளேஸு. இந்த இடம் பார்த்திங்கன்னா எங்களோட பவுல்ட்ரி ஃபார்ம் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பவுல்ட்ரி ஃபார்மோட ஜஸ்ட் ஒரு வியூ தான். ஸோ அது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம நிறைய அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இவங்க எங்கள் செல்லக்குட்டீஸ் அவங்க இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதான் நம்ம பவுல்ட்ரி ஃபார்ம் ரெடியாக இருக்குது. இது வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்காங்க. இவங்க வந்து எங்கள் செல்லக்குட்டீஸ் லவ் பேர்ட்ஸ் தான். நிறைய பெட்ஸ் இருக்கும். போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ லவ் பேர்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அண்ட் இது வந்து வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ், அதாவது வெளியில் ஓவர்லுக். இந்த ஓவர்லுக்கில் ஃபுல்லாமே வந்து ஷெட் ஒர்க் பண்ணி பெயிண்டிங் வேலை மட்டும்தான் இன்னும் மீதி இருக்குது. அது பண்ணிட்டோன்னா இது வந்து கம்ப்ளீட்டான ஒரு என்ன சொல்கிறது பர்ஃபெக்ட் பிளேஸ். ஸோ இங்கே வந்து கார் வந்து பார்க்கிங் மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ரேபிட் வீடு, ஃபுல்லாக ரேபிட்ஸாக இருக்காங்க பாருங்கள். அப்புறம் நிறைய பிளான்ட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அத்தி செடி, அந்த அத்தி மரம் சொல்லுவாங்களா அந்த செடி. ஸோ அதிலிருந்து நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்தது. ஸோ எப்போயுமே டேடி மம்மி ஹார்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்ம இன்றைக்கி ஒரு நாள் ஹார்வெஸ்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி வந்தேன். இவ்வளோ இருக்குது பாருங்கள். இவ்வளோ இருந்தாலுமே நம்ம கீழே இருக்க பாட்டம் ஃப்ரூட்ஸ் தான் எடுக்கணும். ஏன்னா கீழே இருக்க தான் நல்லா பழுத்திருக்கும், சாப்பிட ஸ்வீட்டாக இருக்கும். அதுலேயும் ஹனி டிப் பண்ணி சாப்பிட்றப்போ வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் நான் 2 பறித்தேன். அண்ட் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கார்டனோட சைடில். இவ்வளோ புல்லாக இருக்குது, இவ்வளோ இதாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ரீஒர்க் நடந்துச்சு. ரீஒர்க் நடந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்ற வீடியோவை நான் பேக் சைடில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம பார்டர்ஸில் இருக்க எல்லா செடியுமே பார்க்க போகிறோம். பிளான்ஸை வந்து ஒரு பார்டராக ரெடி பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் செவரு கட்டுறதுக்கு பதிலாக பிளான்ட்ஸ் செவரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது. அதை ஒன்றையும் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளான்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா பப்பாயா.
பப்பாயாவில் ஏற்கனவே 3 இருக்குது பாருங்கள், 3 வெஜிடபிள்ஸ். அது இன்னும் அது ஃப்ரூட் ஆகலை, ஸ்டில் இட்ஸ் வெஜிடபிள். அப்புறம் மூடையில் குவாப்புள் செடி. அண்ட் இது வந்து ஐ திங்க் ஸோ மாமரம்யா. மாமரத்திலே வி ஹவ் 2 வெரைட்டிஸ், 2 வெரைட்டிஸ் இருக்கும். ஒன்று வந்து அல்ஃபோன்ஸா, இன்னொன்று வந்து பங்கனவல்லி. ரெண்டுமே இருக்கும் டில் த எண்ட். வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க லாஸ்ட் வரைக்கும். அதுக்கு ஊடையில் இந்த அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, நெல்லிக்காய், அந்த மாதிரி ஊடையில் செடி இருக்கும். ஸோ இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே வச்சுருப்பாங்க பாருங்கள். பூரா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு செடி இருந்துகிட்டே இருக்கும். நிறைய நேம்ஸ் தெரியாது. இன்னொரு நாள் வந்து டேடி கூப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத காட்டுறேன். அண்ட் இது வந்து நம்ம கார்டனோட என்ட்ரன்ஸு. கார்டனோட என்ட்ரன்ஸில் செக்யூரிட்டி கார்டாக இருக்கிறது வந்து நம்ம ப்ரூஷ் குட்டி. ப்ரூஷ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டாபர்மென் ப்ரீடுன்றனால அவங்கள நம்ம வீட்டில் வச்சு வளர்க்க முடியாதுல்ல, அவங்க நல்லா ஹைட்டாக வளருவாங்க. ஸோ அவங்க வந்து கார்டனோட செக்யூரிட்டி. இது வந்து அது என்ன க்ரீன் ஆப்பிள் மாதிரி வரும், சாப்பிட்ற செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி க்ரீன் ஆப்பிள் மாதிரி ஒரு பிளான்ட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கொய்யா மரம், அதுக்கப்புறமா ஹைபிஸ்கஸ் செடி அதெல்லாமே இருக்கும். அண்ட் இது பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து கப்பக்கிழங்கு செடி. இது வந்து ஆக்சுவலி நிறைய இருந்துச்சு, காற்றடிச்சதுனால சிலது சாஞ்சிட்டு, சிலது வந்து நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். அண்ட் இந்த லாஸ்ட் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு கோழிக்கூடு மாதிரி இருந்தில்ல, அது வந்து கோழி அடைக்கிறதுக்கு. அப்புறம் இது வந்து ஃபுல்லாக தென்னை மரம், நியர்லி 15 to 16 இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேருந்து பின்னாடி கடைசி வரைக்குமே இருக்கும். அது 15 to 16. ஸோ சொன்னேன் கோழி அடிக்கிறதுக்கான இந்த கோழிக்கூடு. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மாடியிலேருந்து பார்த்தாலும் ஒரு பால்ட்ரி ஃபார்ம், அந்த பால்ட்ரி ஃபார்ம் இருக்க இடத்துக்கு தான் போகிறோம். இதுதான் அந்த பால்ட்ரி ஃபார்ம். அந்த பால்ட்ரி ஃபார்ம் பக்கத்துலேயுமே ஒரு வீடு இருக்குது. அது நாங்கள் கட்டின ஒரு ரெண்ட் ஹவுஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த வீட்டை சுற்றியுமே நாங்கள் வந்து நிறைய பிளான்ட்ஸ் போட்டு வச்சுருப்போம். வாழை மரம், சின்ன சின்ன ஃப்ளவர் பிளான்ட்ஸு. எதுக்கு இவ்வளோ பிளான்ட்ஸ் வளர்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இது வந்து லைக் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி. வெயில்னால் செம்ம வெயில், குளிர்னால் செம்ம குளிர். வெயிலேருந்து நம்ம ப்ரொடெக்டடாக ஃபீல் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த பிளான்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பிளான்ஸ் பிளான் பண்ணுறனால நாங்கள் நெக்ஸ்ட் இயர் வி ஆர் சேஃப். ஸோ இதுதான் வந்து அந்த பவுல்ட்ரி ஃபார்ம். இவ்வளோ நீளத்தில் இவ்வளோ ஸ்பேஷியஸான பவுல்ட்ரி ஃபார்ம். பின்னாடி 4 இருக்குது. ஸோ இதை தான் நான் சொன்னேன் அந்த ரெண்ட் ஹவுஸு. ஸோ இந்த வீட்டில் வந்துட்டு லைக் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம வீடு தான், ஒரு ஸ்மால் வீடு. ஸோ இதுவுமே நம்ம வீடு. ஸோ அதனால் இது வந்து பவுல்ட்ரி ஃபார்ம் பக்கத்தில் இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம், அந்த ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த பவுல்ட்ரி ஃபார்முக்கு கார்ட்ஸ் வந்து நமக்கு செக்யூரிட்டிஸ் தேவையில்ல. ஸோ இந்த பவுல்ட்ரி ஃபார்முக்குமே 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர் பார்த்திங்கன்னா இவங்க வந்து லேப் ப்ரீட் தான். நல்லா வந்து நல்ல டாகி. ஆனால் அவங்க இன்னும் என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகவே இல்லை, என்னை பார்த்தா குழைப்பாங்க. அண்ட் இது வந்துமே கோம்பை ப்ரீட். உங்களுக்கு அது கிளியராக தெரிலன்னு நினைக்கிறேன், பின்னாடி வீடியோஸில் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ டேடி வந்துட்டு பாருங்கள் கார்டனிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. டேடிக்கு வந்து கார்டனிங்னால் அவ்வளோ பிடிக்கும். காலையில் எத்தனை மணிக்கு, 5 மணிக்கு எழுந்திரிச்சாலும் நேராக வெளியே போயிட்டு ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணுவாங்க. டில் 7 இல்லை, அவங்களுக்கு வேர்க்கிற வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஈவினிங் டைம் 4 மணிக்கு வந்துடுவாங்க வெளியே. அவங்களுக்கு எப்போ உள்ள பொண்ணுன்னு தோண்டும் அப்போ தான் போவாங்க. அது வரைக்கும் கார்டனிங் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வெளியவே வந்தேன், இல்லைன்னா யூஸ்வலாக நான் வெளியே வரவே மாட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம சுற்றி நம்ம கார்டன் ஏரியாவே தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ லெஃப்ட் சைட் பார்த்தோம், ஃப்ரண்ட்டு பார்த்தோம், இப்போ வந்து நம்ம ரைட் சைடில் இருக்கோம். இவ்வளோ க்ரீனிஷ், இவ்வளோ புல்லாக இருக்குது, இவ்வளோ மண் போட்டிருக்கு, நீட்டாகவே இல்லை அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இது எல்லாமே ரீஒர்க்குக்கு முன்னாடி. ரீஒர்க்குக்கு அப்புறம் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத நான் வந்து பின்னாடி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும்.
ஸோ குட்டி குட்டி பிளான்ட்ஸ் நிறையா இருக்குது. கப்பக்கிழங்கு பிளான்ட்ஸ்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. மம்மி வந்துட்டு மல்லிகைப்பூலாம் பறிச்சிட்டு இருந்தாங்க. மல்லிகைப்பூ அது வந்து ஒரு நாளைக்கு நியர்லி ஒரு நிறைய பூ வரும். ஸோ அந்த மாதிரி அது பறிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரூஸ் குட்டி வந்து என்னை பார்த்து, என்ன இவ வந்து சுற்றி சுற்றி வராளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். என்னமோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வேற எட்டி எட்டி பார்க்குறான். நல்ல சேட்டை பையன், சூப்பராக சேட்டை பண்ணுவான். சேட்டைக்கு இவனுக்கு தான் கின்னஸ் ரெக்கார்ட் கொடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் என் 2 தங்க பிள்ளைங்க நான் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். இவங்க வந்து ஃப்ரீ பேர்டு. இவங்களை கட்டி போடவே முடியாது. கட்டி போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், கத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து 2 அழகான செல்ல தங்கம். ஒன்று வந்து பாப்பு, இன்னொன்று வந்து குட்டா. இவர் தான் அர்ஜுன். இவங்க 2 பேருமே லேப் ப்ரீடு. என்னை அவுத்து விடுங்கன்னு கத்துறாங்க. இவங்களுமே லேப் ப்ரீடு. நம்ம அந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்ல, அதுதான். இது வந்து ரீஒர்க் பண்ணதுக்கப்புறம் எடுத்த வீடியோ இது. ரீஒர்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய பிட்ஸ் வந்து தோண்டி வச்சுருக்காங்க. பிட்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து லாஸ்ட் சண்டே ஒரு 50 கொய்யா செடி வாங்கினோம். அதெல்லாம் பிளான் பண்ணுறதுக்காக நிறைய பிட்ஸ் வந்து நாங்கள் தோண்டி வச்சுருக்கோம். சூப்பராக கிளியர் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம் அந்த லேண்டு பூரா. ஸோ அந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தேக்கு மரம். அங்கே ஒரு பார்ட்ரு மாதிரி அப்படியே தேக்கு மரமாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம இந்த சைடு போகலாம். நம்ம இங்கே பாருங்கள் எவ்வளோ பிட்ஸ் வந்து வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது தென்னை மரம் வந்து நான் அந்த முன்னாடி கிளிப்லேயே காமிச்சிருப்பேன். ஸோ பூரா வந்துட்டு பிட்ஸ் தோண்டி அது பிளான்ட் வைக்கிறதுக்காக ரெடியாக இருக்குது. ஏற்கனவே சில பிளான்ட்ஸ் வந்து அந்த சைடு வச்சாச்சு. இன்னும் மீதி பிளான்ட்ஸ் இருக்குது அதை வைக்கிறதுக்காக. ஸோ கீழே பூராமே மண் போட்டு மெத்தி வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயுமே பாருங்கள் எவ்வளோ பிட்ஸ் இருக்குன்னு இந்த சைடில். அதில் உள்ள பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கு. உள்ள பிளான்ட்ஸ் வச்சாச்சு. இன்னும் மீதி பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ பூராமே வந்து அது என்ன பிங்க் கொய்யா அந்த இது. ஸோ நம்ம இன்றைக்கி ரேபிட்டை வந்து பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேபிட் பார்க்க வந்தேன். அவங்க எல்லாம் வந்து ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஃப்ரண்ட் டோரில் நிற்கிறேன்னு நினச்சி அவங்க வந்து என்னை பார்த்துட்ருக்காங்க. இவர் வந்து என்னை அவுத்துடுன்னு சொல்லிகிட்ருக்காரு. வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ இவங்க வந்துட்டு நான் முன்னாடி நிற்கிறேன்னு நினச்சி இங்கிட்டு எட்டி பார்க்குறாங்க. இன்னுமே நான் இந்த சைடு நிற்கிறேன்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ இது வந்து வீட்டோட முன்னாடி ஃப்ரண்ட்டு. அப்புறம் இது வந்து கார்டனோட லெஃப்ட் சைடையுமே பிட்ஸ்லாம் போட்டிருக்காங்க அந்த பிளான்ட்ஸ் வந்து வைக்கிறதுக்காக. ஸோ லாஸ்ட் வீடியோவில் இந்த பிளேஸ் எப்படி இருந்துச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது இப்போ இந்த பிளேஸு. ஸோ ஃப்ரண்ட்டில் ஸ்டெப் ஒர்க்கெல்லாம் வந்து முன்னாடி வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. ஃப்ரண்ட்டு இது எல்லாமே ரீஒர்க் தான். ஸோ ஃபுல்லாமே வந்துட்டு ரீஒர்க் பண்ணி ரெடியாக தான் வச்சுருந்தோம். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய், see you in next video.